யோ இப்பதான் ஆரம்பிக்கிறேன், அதுக்குள்ள டீ குடிக்குமாவா? என்ன கணக்கெல்லாம் போட்டு வேற மாதிரி உட்காந்துருக்கீங்க? வெல்கம் டு ஆர்கே ஹர்ஷா vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரோடு எதுண்ணே? கப்பல் போற மாதிரி இடம் இருக்குல்ல? கப்பல் போற மாதிரி இடம் இருக்குதா? இந்த இதுதானே இங்கேயா இருக்கு? இது வரக்கூடாது, கல்லு கொட்டுவாங்கல்ல, அது நல்லா இருக்கு. அலை 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 நடுவுல கொண்டு விட்டுருக்காங்க, அப்பதானே அலை கம்மியாகும். நடுவுல கொட்டலண்ணே, அது தீவுண்ணே, அது ஃபுல்லாவே மரம்ண்ணே. பாறை இல்லண்ணே, மரம்ண்ணே ஃபுல்லா. வாவ், செம்ம வியூல. கலர் டிஃப்ரெண்டா இருக்குல்ல? ஓகே, இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா பாம்பன் பிரிட்ஜ். பாம்பன் மேல தானே ஏற போறோம். பாம்பனை கட்டினது யாரு? சங்கர் சுமன்னால கட்டப்பட்டது. இங்கிட்டும் கடல்லையா? ரெண்டு பக்கமும் கடல். ரொம்பவே டெவலப் ஆயிடுச்சு, நிறையவே இடம். ஜேசிபி டெவலப் ஆயிடுச்சு. ஜோக்கிற்கான உரிமையாளர் இவர் தான். பாம்பன் பிரிட்ஜ் மேல ஏறிட்டோம். என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நம்ம புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த மைக்கெலாம் நம்ம அவ்வளோ ஹேண்டில் பண்ண தெரியல. என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம போன டைமில் மழையும் காற்று ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நம்ம பேசின எதுவுமே ரெக்கார்டில் தெளிவாக இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து டப்பிங் பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கோச்சிக்காமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு என்ட்ரி பாயிண்டே பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் தான். இந்த பாம்பன் பிரிட்ஜில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கடல் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், நிறையா அலை வரும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கலர் வித்தியாசமாக இருக்கும். அதே ரைட் சைடில் பார்த்தோம்னா ரொம்ப காமாக அமைதியாக ஃபிஷர்மேன் இந்த போட்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்ட் தான், அப்படியே போப்போம். பாரு பூமர் பாரு, படக்கன்ஸ் தானே? படக்கன்ஸ் தானே? இல்லையா? நம்பர் இல்லையா? அது மந்திரிச்சு கட்டியிருக்க தாயத்து மாதிரி இதுதான் மந்திரிச்சு இது பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சி பிரிட்ஜ் இது தான். இது பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் பில்ட் பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தோன்னா 1911 1914 இவங்க இதை கன்ஸ்ட்ரக்ஷன் 3 இயர் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. திரும்ப ரீபில்டு பார்த்தோம்னா 1965 பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இந்த ரயில்வே ட்ராக் தான் போட்டாங்க, அதுக்கப்புறமாட்டி தான் இந்த பிரிட்ஜை அவங்க பில்ட் பண்ணது. இந்த ரயில்வே ட்ராக் தான் நமக்கு தனுஷ்கோடி வர இந்த ரயில்வே ட்ராக் போனது. அப்புறம் 1964 வந்து புயலில் தான் அந்த தனுஷ்கோடியில் இருந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ட்ராக் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி கொலாப்ஸ் ஆனது. அந்த மாதிரி எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. வடிச்சு கட்டுவோம், காற்று திருப்பி வருது, அப்படி கட்ட முடியாது. புயல் சொல்லியிருக்காங்களா என்ன? புயல் சொல்லியிருக்காங்களா? ஸோ இன்னைக்கு யாரும் போட்டிங்லாம் போகலன்னு நினைக்கிறேன். ஸோ புயல் சொல்லியிருக்கனால இவ்வளோ நம்பர் இங்கே தான் நம்ம வர டைம் ஓப்பன் பண்ணுற. ஸோ அந்த இடம் செம்மையாக இருக்கும். எல்லாம் என்னையே பார்க்குறாங்களா? தேங்க்ஸ் நான் கூப்பிட்டு வந்ததுக்கு. சரி, என்ன ஏதாவது பேசுங்க. இதை பார்த்தாக்குல வாங்க, எனக்கு வாங்க பக்கத்துல இல்ல. ஒரு நாள் வேலை இல்லைன்னு ஓடிட்டு வரோம், அப்படியே பைக் வேற லெவல் ஆயிடுச்சுல. எப்படி இருக்கு சொல்ல முடியல. திரும்பி காத்தடிக்கலாம், ஒன்றும் கேட்காது. சும்மா பேசியா அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்ட. ஏன் வேட்டியே ஏமாந்தோம் பிறகு பார்த்தீங்களா? ப்ரீ பிளானோட டவுட்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டோம். இல்லைன்னா அந்த மாதிரி தான். கடல் கலர் பாரு எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு. கலர் தான் ரொம்ப மேட்ரு. அந்த சைடு கிரீனா, இது கொஞ்சம் கலங்களா இருக்கு. இதுக்கு அலை, ஆனா இந்த சைடு அலை வருது, அந்த சைடு அலை சுத்தமா வரல. ஏன் இந்த சைடு தான் பாத்தீங்கன்னா நல்லா அலை பயங்கரமா வருது, அந்த சைடு அலை அந்த அளவுக்கு. டேஸ்டா இருக்கு. 6 பீஸ் 50 ரூபாயா? போட்டோ எடுக்கிறது ப்ராப்ளம் இல்லை, போட்டோ எடுக்கிறதெல்லாம் மேலே ஏறுது. மேரிட்டியும் பயமா இருக்குல்ல? இறக்கு. போய் சொல்றேன்,
ஏய் போலீஸ் வரியா? வாலிபன் கீழே வந்து சாவு நாளைக்கு பேப்பர்ல வரப்போற இறங்கி ஓடிடு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு போட்டோ வேற லெவலில் இருக்கு. தேங்க்யூ கேமராமேன். இந்த ரயில்வே ட்ராக் பார்த்தோம்னா ராமேஸ்வரம் தான் இருக்குது. இதே 1964க்கு முன்னே பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி வரை இருக்கும். ஸோ சென்னையிலேருந்து தனுஷ்கோடி வந்து தனுஷ்கோடியிலேருந்து போட்டில் தான் எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த பிரிட்ஜ் பார்த்தோன்னா நமக்கு ரீபில்ட் பண்ணி ஒரு 58 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கு பேரலாக அட்வான்ஸ்டாக இன்னும் நியூ பிரிட்ஜ் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிருச்சு. ஸோ இது என்ன டேமேஜ் ஆனாலும் நெக்ஸ்ட் அந்த சைட் ட்ரெயின் போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கான ஒர்க் தான் அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு அப்படியே பேரலாக இந்த சைட் பார்த்தீங்கன்னா அதோட வியூவும் பயங்கரமாக இருக்குது. ஒரு ஐலாண்ட் மாதிரி, சின்ன ஐலாண்ட். ஃபுல்லாக தென்னந்தோப்பு. இந்த தென்னந்தோப்போடு சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிஷ்ஷிங்க்கு போகிற போட்ஸ்லாம் நிறையா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு அந்த சைட் பார்த்த போட் இந்த சைடு வந்துட்டு இருக்கு. பயங்கரமான வியூ. ஓகே, இப்போ நம்ம பாம்பன் பிரிட்ஜில் நின்று ஃபோட்டோஸ் அந்த ஏரியாலாம் கவர் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா, இப்போ எதுக்கு பங்கு போகிறோம்? ஒன்று கடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது. இதில் அந்த அப்துல் கலாம் இது வருமே, அதேங்களா அவரோட நினைவிடம் இனிமே தானா? ஓகே, போகிற வழியில் அப்துல் கலாம் இது போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்ப்போம். லெஃப்ட் சைடா ரைட் சைடா? ரைட் சைடு. இது இல்லை, இது வேற யாரும். இது என்ன செல்ல 2 ஓப்பன் பண்ணாம இருக்குது? இது ஏதோ பிஜேபி. ஐயோ, அதெல்லாம் சொல்லக்கூடாதா? ஓகே, சாப்பாடு எங்கண்ணே? சோறு எங்கண்ணே? தனுஷ்கோடி இல்லையா? நல்லா இருக்குமா? ஸோ அந்த மீன் சாப்பாடு, பொரிச்ச பரோட்டா அந்த மாதிரிலாம் கிடைக்குமா? ஓகே, போய் பார்ப்போம். யாருமே இன்னும் 21 கிலோமீட்டரு யாருமே இல்லாத இடத்துல போவோம், அப்பதானே நல்லா இருக்கும். நான் வேற ஒரு ஷார்ட்ஸ் உள்ள ஒரு டைட்ஸ் எல்லாம் வேற போட்டிருக்கேனே. ஒண்ணுக்கு போகணுண்ணே பிரச்சனையே. முன்னெல்லாம் தான் இருக்கு, இதில் போலாம்ல. அப்படி எடுத்து வரமா பைத்தியக்காரா. அதான் இப்ப எல்லாம் ஒண்ணுக்கு இருந்துட்டு அப்புறமா பார்ப்போம். ஏன் போட்டோ நீ ஏன் கவலைப்படுற? நம்மளோட முக்கியமான வேலைகளை முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கோதண்டராமர் கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர், தனுஷ்கோடிக்கு முன்னாடி ஒரு 9 கிலோமீட்டருக்கு முன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கோதண்டராமர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோவில் வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். ரைட் சைடு இங்கே நீங்கள் ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை எந்த சைட் பார்த்தாலும் கடல் தான். பட் இது ரொம்பவே கொஞ்சம் நல்லா இருந்தது. மழை டைமில் வந்தனால எங்கே பார்த்தாலும் மொரட்டு வியூ தான். அதானே டவரு. அப்பா செம்ம கிளைமேட். இதான் கோவில். நம்ம எங்க இருக்குன்னா கோதண்டராமர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி போற வழியில லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ரோடு மாதிரி போர்டு வச்சிருக்காங்க. அதுல வெளில வந்தோம்னா அந்த கோவில் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம சுற்றி கடல் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் இருக்குது. நல்லா இருக்குது. கிளைமேட்டுக்கும் அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ள பார்க்கிங், ஷேர் ஆட்டோ, பஸ்ஸு வரல. பஸ்னால் நீங்கள் அந்த மெயின் ரோட்லேருந்து இறங்கி வரணும். ஷேர் ஆட்டோ இங்கே நிறையா வருது. ஷேர் ஆட்டோவில் வந்து எல்லாம் வரலாம். அப்புறம் காரில் வர்றவங்க அந்த சைடில் வந்து போயிட்டுருக்காங்க. இது இருக்குல்ல, இதுக்கு நேராக அந்த டவருக்கு பக்கத்தில் இதுக்கு நேராக பார்த்தோம்னா நம்ம ராமர் கோயில். இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம ராமர் வந்து ராவணனை கொன்னதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட மன்னனா ராவணனோட தம்பி விபீஷணர் அப்படின்றவரை முடிசூடினாங்க. அந்த முடிசூடின இடம் தான் இது. ஸோ அந்த இடத்த கோதண்டராமர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டுட்டு வராங்க. சாப்பிட போலாமா? பசிக்குது. ஏய் பசிக்குதியா? சாப்பிட போலாம்யா? ஓகே, நம்ம சாப்பிட போறோம்.